பிணத்தின் மீது அரசியல் செய்வது அநாகரிகமான செயல் என்றும் இவ்வாறு மலிவான அரசியல் செய்வதை அரசியல் தலைவர்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபெருந்தகை தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் டெல்லியில் இருந்து சிறப்பு பிரதிநிதிகளை அனுப்பியுள்ளதாக கூறினார். இன்று மீண்டும் கரூர் சென்று உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நிதியுதவி அளிக்க உள்ளதாக கூறினார். பிணத்தின் மீது அரசியல் செய்பவர்கள் ஏதாவது பேசிக் கொண்டிருப்பார்கள் என்றும் இது அநாகரிகமான அரசியல் என்றும் இந்த சூழலில் மலிவான அரசியல் செய்வதை அரசியல் தலைவர்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் செல்வபெருந்தகை தெரிவித்தார். இந்த பிணத்து மேல அரசியல் பண்றவங்கெல்லாம் இதான் பேசிட்டு இருப்பாங்க. இந்த அரசியல் அநாகரிகமான அரசியல். யாருங்க 40 பேர் உயிரிழந்திருக்காங்க. யாருக்காவது இந்த எண்ணங்கள் வருமா? அப்படி எண்ணங்கள் வந்தால் அவங்க சிறந்த அரசியல் தலைவராக இருக்க முடியுமா? அது எப்படி பேசலாம்? அது விசாரணை ஆணையம் இருக்குது, உண்மையெல்லாம் வெளியே வரப்போகுது, யார் மேலே தவறுன்னுட்டு விசாரணை ஆணையம் வரட்டும். இப்போது இன்டரிம் ரிப்போர்ட் கொடுப்பாங்கல்ல, எல்லா விசாரணை ஆணையமும் அமைச்சா ஒரு இன்டரிம் ரிப்போர்ட் கொடுப்பாங்க என்ன நடந்ததுன்னு. அதுக்கப்புறம் பேசுவோம். எடுத்தன் கவிழ்த்தன் உடனே அரசியல் தலையீடு. இப்போ நாங்களே சொல்லலையே, யாரையும் குறை சொல்லலையே, முதலமைச்சரே யாரையும் குறை சொல்லலையே.